கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா வருகிற செப்டம்பர் 2ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. இது முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் ஒருங்கிணைக்கப்படும் நிகழ்வாகும். தமிழகத்தில் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா நடைபெறுவதைப் போல கேரளாவில் இந்த ஆண்டு முதல் இந்த விழா தொடங்குகிறது. முதல் விழாவில் 2 விருதுகள் மகாத்மா ஐயங்காளி அவர்களின் பெயரிலும் ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் பெயரிலும் அறிவித்து 2 முக்கிய பேராளுமைகளுக்கு வழங்க இருக்கிறோம். மகாத்மா ஐயங்காளி அவார்டு கேரள மாநில முதலமைச்சர் மாண்புமிகு வி.டி. சதீஷன் அவர்களுக்கும், ஸ்ரீ நாராயணகுரு அவார்டு சிபிஐ கட்சியின் மூத்த தலைவரும் மேனாள் அமைச்சருமான திரு சி. திவாகரன் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. சிவகிரி மடத்தின் தலைமை பீடாதிபதியாக இருக்கிற சுவாமி சச்சிதானந்தா அவர்களும், சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயங்காளி அவர்களால் உருவாக்கப்பெற்ற அந்த சங்கத்தின் தலைவர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களும் இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க உள்ளனர். இவர்களின் முன்னிலையில் கட்சியின் சார்பில் நான் இந்த விருதுகளை வழங்க இருக்கிறேன். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. தமிழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அயோத்திதாச பண்டிதர், பெருந்தலைவர் காமராஜர், கன்னிய தமிழர் காயிதே மில்லத், மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகிய தலைவர்களின் பெயரிலும் செம்மொழியின் நினைவாகவும் விருதுகளை வழங்கி வருகிறோம். அதே அடிப்படையில் கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த ஆண்டு முதல் இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதுகள் வழங்கும் விழாவை நாங்கள் நடத்த இருக்கிறோம். மகாத்மா ஐயங்காளி கேரளாவில் தலித் மக்களின் தலைநிமிர்வுக்காக, அவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக பாடாற்றியவர். அவர் தேசிய அளவில் மகாத்மா என அறியப்பட்டவர், அழைக்கப்படுபவர். அதேபோல கேரளாவிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வுக்கும் சாதி மதம் சார்பற்ற சமூக நல்லிணக்கத்திற்கும் வித்திட்டவர் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் ஆவார். அவருடைய பெயரிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விருது வழங்க முடிவெடுத்து சிபிஐ தலைவருக்கு திவாகரன் அவர்களுக்கு வழங்குகிறோம். கேரள மாநில முதலமைச்சர் சதீஷன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மேனாள் அமைச்சர் திவாகரன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதுதான் செய்தி.
பாடலை கொள்ளாமல் வந்தே மாதர விவகாரத்தில் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. யார் யார்? காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பிஜேபி தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா? ஓவரால் இந்தியாவில் இவ்வளவு காலம் தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஜனகணமன என்பதுதான் அரசு நிகழ்ச்சிகள், தனியார் நிகழ்ச்சிகள் யாவற்றிலும் இசைக்க பெற்று வந்தது. ஆனால் அண்மை காலமாக பாரதிய ஜனதா கட்சி வந்தே மாதரம் பாடலை நேஷனல் சாங் என்கிற பெயரில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இசைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்தி வருகிறது. அரசமைப்பு உருவாக்கிய காலத்திலேயே அரசியல் நிர்ணய சபையிலேயே இந்த 2 பாடல்கள் குறித்தும் விவாதங்கள் நடந்து ஏகோபித்த முடிவாக ஜனகணமன என்கிற தாகூரின் பாடலை தேசிய கீதமாக அரசியல் நிர்ணய சபை அங்கீகரித்தது. தேசிய பாடலாக வந்தே மாதரம் தேவைப்படும் சூழலில் பாடிக்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டது. அது கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்போது பாரதிய ஜனதா கட்சி அதை பாடியாக வேண்டும், அவமதித்தால் தண்டனை வழங்கப்படும் என்கிற அளவுக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருப்பதன் மூலம்தான் இந்த விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கூட தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை கடைசியாக பாடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. நம்முடைய சட்டமன்றத்தில் முதல்வர் இதற்கென்று தனி தீர்மானம் கொண்டு வந்து தமிழகத்தில் அரசு விழாக்கள் அனைத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற சூழலை நாம் அறிவோம். ஆகவே எந்த ஒரு கருத்தையும் அல்லது நிலைப்பாட்டையும் திணிப்பது கூடாது. அதுதான் ஜனநாயகம். வந்தே மாதரம் பாடலில் மதம் சார்ந்த கருத்துக்கள் உள்ளன. அதனை இந்து அல்லாத பிற மதங்களை சார்ந்தவர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தும் போது அதன் அடிப்படையில் மதம் சார்ந்த பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்து அல்லாதவர்களை அல்லது இஸ்லாமியர்களை, கிறித்தவர்களை அந்த பாடலை பாடும்படி வலியுறுத்தும் போது, வற்புறுத்தும் போது அவர்கள் அதை ஏற்க மறுத்தால் அல்லது பாட மறுத்தால் பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே அந்த பத்தியை அல்லது அந்த வரிகளை எடுத்துவிட்டு எஞ்சிய வரிகளை பாடலாம் என்கிற கருத்து ஒருபுறம் பேசப்படுகிறது. இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு மதசார்பற்ற அணுகுமுறையை ஒருபோதும் மதிப்பதில்லை. அதன் விளைவாகத்தான் இத்தகைய விவாதங்கள் நடப்பதாக நான் கருதுகிறேன். வந்தே மாதரம் பாடலை யாரும் அவமதிக்கும் நோக்கில் இந்த கருத்தை சொல்லவில்லை. அந்த பாடலில் இருக்கிற மதம் சார்ந்த கருத்துக்கள் நம்முடைய இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த விவாதங்கள் நடைபெறுகின்றன. அவர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து பல்வேறு கட்சிகளும் இந்த அரசு புதுசாக பதவி பணி நிரந்தரம் கோரியா?
அது நீண்ட நாள் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை எடுத்துச் செல்வோம், வலியுறுத்துவோம், அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வற்புறுத்துவோம். சட்டமன்றத்தில் அதாவது முதல்வருக்கு நேரடியாக ஓப்பன் சேலஞ்ச் வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாரு. என் டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருக்குன்ற பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்கோம், நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முதல்வரிடம் ஓப்பன் சேலஞ்ச் என்பது உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்கு. இது நீங்கள் எப்படி சட்டப்பேரவையின் மரபுகளை மீறின மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. இது ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியல். ஊழல் தொடர்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிற சூழலில் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரும் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான இந்த அரசியலில் நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் மற்றும் அதற்கான பராமரிப்பு செலவு, ஓட்டுநர் சம்பளம் போன்றவற்றை வழங்க முன்வந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, நன்றி சொல்கிறது. விருப்பமில்லாதவர்கள் அதை வாங்க மறுதளித்தால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை. ஆகவே அதில் கருத்து சொல்ல ஏதுமில்லை. தேவைப்படுவோர் அதை பெற்றுக்கொள்ளலாம், பயன்படுத்தலாம். சார், ஏற்கனவே தமிழ்நாடு மிகப்பெரிய கடன் சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது, அவர்களுக்கான அந்த செலவுக்கான தொகை வழங்குவது கூடுதல் கடன் சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவருடைய விமர்சனம் சரியாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த கோரிக்கையும் தவிர்க்க முடியாத ஒன்றுதான். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாநில அரசுகளே வண்டி வாகனங்களை தருகின்றன. ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநில அரசுகள் எம்எல்ஏக்களுக்கு தருகிறார்களோ இல்லையோ, ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தருகிறார்கள். போன முறை நாங்கள் திமுக ஆட்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகம் வேண்டும், வண்டி வேண்டும் என்ற கோரிக்கையை கூட நாங்கள் வைத்தோம். மக்கள் பிரதிநிதிகள் விடுக்கிற இந்த கோரிக்கை நியாயமானது என்று தான் நான் பார்க்கிறேன். இதனால் ஏற்படுகிற செலவை ஈடு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில்தான் முதலமைச்சர் அதற்கு இசைவு தந்திருக்கிறார் என்றும் கருதுகிறேன். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் வழங்கிய தேநீர் விருந்தில் திமுக நாடாளுமன்ற கனிமொழி அவர்கள் கலந்துட்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து அவர்கள் கூறிய பேட்டியில் வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, எல்லாமே மாறும். டெல்லியில் வந்து பார்லிமெண்ட்டில் தேநீர் விருந்தில் பங்கேற்கிறது, திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வுகள் தான். அதை வைத்துக்கொண்டு உடனே அணி சேர்க்கை, அணி மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் பேசுவது தமிழகத்தில் மட்டும்தான், வேறு எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை. பிஜேபி ஆட்சியாளர்கள் அவர்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சிகளுக்கு எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். அதுபோல் தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுப்பது வழக்கமானது தான். எனவே அதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று என்னுடைய கருத்து. இல்லை, தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் இல்லை, அவ்வளோதான். சார், இன்னைக்கு திமுகவுடைய தோல்விக்கு பிறகு ஒரு முக்கியமான ஆலோசனைகள் நடந்திருக்கு. கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம், திராவிட கட்சியினுடைய தோல்விகள் அப்படிங்கிறது நிரந்தரமானது இல்லை, மீண்டும் வந்து வரும்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையோடு வழிநடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் அந்த கருத்தை
மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறியிருக்கிறார். அது அவருடைய கட்சி தொடர்பான கருத்து. மூத்தவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைக்கப்படணுங்கிறது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு. அரசியல் இது வந்து சரின்னு பார்க்கணும். ஏன்னா காலங்காலமாக வந்து அந்த அனுபவசாலி நாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அது மாதிரி தான் வந்து வயது வரம்பெல்லாம் நிர்ணயம் செய்து தான் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறோம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற அடிப்படையில் அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிக்கக்கூடாது, அதை மேலும் மேலும் பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்று 234 பேரை நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம். அதேபோல் இளஞ்சிறுத்தைகள் இளைஞரணிக்கு 50 வயதுக்கும் கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அதேபோல் பெண்களுக்கு 10% கட்டாயம் கட்சி துணைநிலை அமைப்புகளில் பொறுப்புகள் வழங்குவது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சிக்குள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தில் மாநில நிர்வாகத்தில் தலித் அல்லாதவர்களுக்கு கட்டாயம் 10 விழுக்காடு அளவிலே பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இதுவெல்லாம் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சி இப்போது திமுகவிலும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய தாயாரிடத்தில் நான் தொலைபேசி வாயிலாக இன்று மாலை பேசினேன். மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய துயரமளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தந்தை இல்லாத பையன், 4 பிள்ளைகளை வைத்து நான் மிகவும் சிரமப்பட்டு இவர்களெல்லாம் ஆளாக்கி வருகிறேன். திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வெளியே போனான். 10 நிமிடத்தில் அவனை வெட்டி சாய்த்து விட்டார்கள். மருத்துவமனையிலே அனுமதிக்க பெற்றும் காப்பாற்ற முடியவில்லை என்று அவர் கதறி அழுதார். அந்த குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். காதல் விவகாரம்தான், அதுவும் ஆணவ கொலைதான் என்று கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தாயார் என்னிடத்திலே கூறினார். தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் எவ்வளவு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்துவோம். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போது ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்தோம். அந்த இளைஞரின் படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது. அதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தாவேகா கட்சியை சார்ந்தவர் என்ற கருத்தும் உள்ளது. ஆகவே யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கட்சிகளோட தகவலை வாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடும்போது இவர் சிபிஎம் மாநில செயலாளர் சொல்றாரு, உங்களுக்கு கம்யூனிஸ்ட் முக்கியமா இல்லை அதிகாரிகள் முக்கியமான ஒரு மிரட்டும் தோணியில அரசு நோக்கி இப்படி ஒரு கருத்து வைக்க மாதிரி எப்படி பார்க்குறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விடுத்துள்ள அறிக்கை மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தலைமைச் செயலாளர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய அளவுக்கு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் உருவாகி இருக்கிற இந்த அரசுக்கு எந்த வகையிலும் நெருக்கடியை ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதுபோன்ற நடவடிக்கைகளால் தோழமை கட்சிகளிடையே உள்ள உறவு எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு நானும் திரு சண்முகம் அவர்கள் கூறியதை
ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். சார், தொகுதி மறுவரையில் முதல்வருடைய நிலைப்பாடுன்றது சில மாற்றங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் இப்போ நடந்த தென்னிந்திய முதல்வர் மாநாட்டுக்கு பிறகு ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதனால விமர்சனம்லாம் அதிகமாகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? தோழமை கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கலந்தாய்வு செய்தபோது முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு தான் அவருடைய நிலைப்பாடு, தமிழக அரசின் நிலைப்பாடு என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அதாவது தற்போதைக்கு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை, 25 ஆண்டு காலத்திற்கு அதை தள்ளி வைக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு. அதே நேரத்தில் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழ்நாட்டுக்கு இதுவரையில் எத்தனை சதவிகிதம் இந்த பங்களிப்பு இருந்ததோ அது அப்படியே தக்க வைக்கப்பெற வேண்டும் என்கிற நிலைப்பாடாகும். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் அங்கே பேசியதாக நான் கருதுகிறேன். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிலிருந்து தாவேக மாறாது, தமிழ்நாடு அரசு மாறாது என்றும் நான் நம்புகிறேன். சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுக்கல, அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. சட்டமன்ற நிகழ்வுகளை எப்படி நீங்கள் ஆட்சி நிர்வாகத்திற்கு முற்றிலும் புதியவர்கள் தாவேக கட்சியை சார்ந்தவர்கள். இந்த 100 நாட்களில் அவர்கள் பொதுமக்களிடையே பெரிய அளவில் எந்த கெட்ட பெயரையும் எடுக்கவில்லை. அவர்களுக்கு விவாதிக்க தெரியவில்லை, பதில் சொல்ல தெரியவில்லை என்பது ஜனநாயகத்தில் ஒரு பெரிய குறைபாடு இல்லை. அவர்கள் நிர்வாக திறமையற்றவர்கள் அல்லது லஞ்ச லாவண்யம், ஊழல் போன்றவற்றிற்கு இடம் கொடுத்து விட்டார்கள் என்கிற அடிப்படையில் எந்த விமர்சனமும் இதுவரை எழவில்லை. சொல்லப்போனால் பொதுமக்கள் வெளிப்படையாகவே லஞ்ச லாவண்யம் குறைந்திருக்கிறது, கட்டுக்குள் இருக்கிறது, சில துறைகளில் சுத்தமாக அப்படி எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த 100 நாட்களை அவர்கள் வெற்றிகரமாக நகர்த்தியிருக்கிறார்கள் என்பது ஒரு வகையிலே பாராட்டத் தகுந்தது. ஆகவே இன்னும் 3 மாத காலத்திற்கு, அதாவது எதிர்க்கட்சி சொல்லும்போது 6 மாத காலத்திற்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தால் இன்னும் 3 மாத காலத்திற்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் பாமக தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்க சொன்னது மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் இதை எதிர்த்திருக்கோம், ஆனால் இந்த விகிதாச்சார அடிப்படையில் வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதே வேளையில் விசிகா இதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு காரணம் கட்சியை காப்பாற்றுவதற்கு தான் இந்த முடிவை அவங்க எடுத்துருக்காங்க. நேற்றைக்கு சட்டமன்றத்தில் கணேஷ் பேசுகிறார், பாமக சட்டமன்றத்தில் கட்சியை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற அளவுக்கு என்ன எங்களுக்கு நெருக்கடி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தாவேக ஆட்சி அமைக்க வேண்டும், இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் காங்கிரஸ், இடதுசாரிகள் முடிவெடுத்தார்கள். தோழமை கட்சிகளின் அந்த முடிவை ஒட்டி நாங்களும் முடிவெடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதில் கட்சியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு காப்பாற்றியே தீர வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த நெருக்கடியும் எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரையில் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்கிற அடிப்படையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தத்தில் ஜனநாயகமே கேலிக்கூத்தாகிவிடும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெருக்கினால் மக்கள் பிரதிநிதிகள் அங்கே கருத்துக்களை முன்வைப்பதற்கு, விவாதிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் போய்விடும். அந்த பிரதிநிதித்துவம் நீர்த்து போகும் என்கிற அடிப்படையில் இந்த எண்ணிக்கையை அப்படியே நிலைப்படுத்த வேண்டும். அதற்கு மேல் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளக்கூடாது. அமெரிக்காவில் அப்படித்தான் அந்த எண்ணிக்கையை அவர்கள் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். சில மாநிலங்கள் மட்டுமே மாகாணங்கள் மட்டுமே இருந்த காலத்தில் என்ன எண்ணிக்கை இருந்ததோ அதே எண்ணிக்கை தான் இன்றைக்கு 50 மாகாணங்களாக பெருகியிருக்கிற நிலையிலும் அமெரிக்கா
பின்பற்றி வருகிறது. ஆகவே மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. ஒரு அவையில் எவ்வளவு பேர் எண்ணிக்கை இருக்கலாம் என்பதை மட்டும்தான் கவனத்தில் கொள்கிறார்கள். ஒரு அவை எப்படி ஜனநாயகத்தை பிரதிபலிக்கும், பாதுகாக்கும், பின்பற்றும் என்கிற அடிப்படையில் தான் அந்த முடிவை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறோம். அதில் எல்லோருக்கும் சமமாக 50% எண்ணிக்கையை உயர்த்துவோம் என்பதும் ஏற்புடையதல்ல. நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த டீலிமிட்டேஷன் என்பதே கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. பாஜகவினுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் கருத்து சொல்கிறது. அதற்காக எங்கள் மீது அவர்கள் விமர்சனம் வைப்பது ஏற்புடையதல்ல. பொதுக்கூட்டம் இல்லை, மாநாடு. உங்களுக்கு அது பொதுக்கூட்டமாக தெரியுதா? மேடையில் அமரக்கூடிய இருக்கைகள் நாங்கள் போடுவது வழக்கம். இந்த மாநாட்டில் நாங்கள் புதிதாக இந்த மறுசீரமைப்பு செய்ததனால் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தொகுதி மாவட்ட செயலாளர்களை மேடையில் அமர வைக்க இருக்கைகள் போட்டோம். அதே போல மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் ஏராளமாக நியமனம் செய்திருக்கிறோம். மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் என்று. மாநில பொறுப்பாளர்கள் எண்ணிக்கையும் இப்போது நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். முதன்மை செயலாளர் என்பதை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு அணிக்கும் முதன்மை செயலாளர் போட்டு ஒவ்வொரு அணிக்கும் 13 மாநில செயலாளர்கள் என்று பல அணிகளுக்கு மாநில செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், தொகுதி மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒரே மேடையில் அமர வைத்து அவர்களை அறிமுகப்படுத்துவது என்கிற அடிப்படையில், அங்கீகரிப்பது என்கிற அடிப்படையில் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று நான் கருதி ஒரே மேடையில் அனைவருக்கும் நாற்காலிகளை போட்டோம். கிட்டத்தட்ட 160 அடி நீளம், 80 அடி அகலம் கொண்ட மேடை, 400 இருக்கைகளுக்கு மேலாக நாங்கள் போட வேண்டிய ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம். அப்போது பாஸ் அனுமதி அட்டை வழங்கியவர்கள் மட்டும் மேடைக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்த நிலையில் அவர்களோடு கூடுதலாக ஆளுக்கு 2 பேர் 3 பேர் என்று மேடையிலே ஏறிவிட்டார்கள். அதை எங்களால் தடுக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் மேடையில் பெரிய ஒரு திரள் நிற்கிற சூழல் ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் வழக்கத்திற்கு மாறாக பெருந்திரள் அங்கே கூடிவிட்டது. ஒரே நேரத்தில் மழை பெய்யும் என்று கருதி வானிலை அறிக்கைகளை கண்டு நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எல்லோரும் வர வேண்டும், 6 மணிக்குள் மாநாடு முடிந்துவிடும் என்று நான் ஏற்கனவே அறிவித்தேன். அந்த அறிவிப்பினால் சற்று பொறுமையாக வர வேண்டியவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து குவிந்து விட்டார்கள். இதனால் அந்த நெரிசல் ஏற்பட்டது. எனவே கரூர் சம்பவம் போல் ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்று நான் 2 நிமிடங்களில் என்னுடைய உரையை முடித்து கொண்டேன். அவ்வளவுதான். இது எந்த வகையிலும் எமது இயக்க தோழர்களின் குறைபாடல்ல, அது நான் எடுத்த முடிவின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விளைவு. அவ்வளவுதான். இந்த மாநாட்டை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அல்லது என்னை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் யாருமே நீங்கள் சிந்திக்கிற அடிப்படையில் சிந்திக்கவில்லை, பேசவில்லை. காவல்துறை என்ன செய்தது, அந்த மேடையை சுற்றி எவ்வளவு பேர் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டார்கள், மேடையில் ஏறக்கூடியவர்களை அவர்கள் கண்காணித்தார்களா இல்லையா, இந்த பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை செய்தார்களா இல்லையா, இது வழக்கமான ஒரு கேள்வி. ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அந்த கோணத்தில் எதையுமே பேசாமல் இவர்கள் ஒழுங்கீனமானவர்கள் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனால் எங்கள் வலிமையை அவர்கள் நீர்த்து போகச் செய்ய முடியாது. நாளுக்கு நாள் இந்த இயக்கம் வலிமை பெற்று வருகிறது. திரு விஜய் அவர்களின் வருகைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரைந்து போய்விட்டது என்றெல்லாம் 3 மாத காலமாக சமூக ஊடக தளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் முகத்தில் கரியை பூசியிருக்கிறார்கள் சிறுத்தைகள். அதற்கான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு சான்றாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக 30 வயதுக்கு உட்பட்ட இளம் தலைமுறையினர் 50% மேல் பங்கேற்றார்கள் என்கிற உண்மையும் அவர்களுக்கு கசக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை.
அதெல்லாம் நாங்கள் இன்னும் முறைப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரபூர்வமாக கூட்டணியை அறிவித்த பிறகு கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ டீலிமிட்டேஷனில் அந்த 50%, அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களோட நிலைப்பாடு. ஆனால் திமுக சொல்கிறது நோ டீலிமிட்டேஷன் கிடையாது, ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க மத்திய பாஜக அரசோட கருத்தோட ஒத்து போகிறாங்கன்னு பார்க்கலாம். நாம் ஒரு யூகமாக ஒரு கேள்விக்கு யூகமாக ஒரு பதிலை சொல்ல முடியாது. ஏற்கனவே நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோது அந்த டீலிமிட்டேஷன் பில் வந்த உடனேயே முதலில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது திமுக. அதை ஒட்டி எல்லா எதிர்க்கட்சிகளும் நாங்கள் ஒருங்கிணைந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பெரும் குரல் எடுத்து பேசினோம். அதன் விளைவாக அன்றைக்கு அது தோற்று போனது. ஆகவே எதிர்காலத்தில் என்ன முடிவை திமுக எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் அந்த பில் வரணும். அந்த பில் என்ன சொல்லணும்னா, இந்த இருக்கிற இப்போ 545, 43, 543 அந்த 543 அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த எண்ணிக்கை இனிமேல் எப்போதுமே கூடுதலாக அறிவிக்க மாட்டோம், மாற்ற மாட்டோம் என்று ஃப்ரீஸ் செய்ய வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கருத்து. இந்த கருத்தை எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் பேச வேண்டும். எண்ணிக்கையை பெருக்குவது எந்த வகையிலும் எந்த கோணத்திலும் நாட்டுக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. மக்களவை கேலிக்கூத்தாகிவிடும். இப்போது இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு உரிய பிரதிநிதித்துவம், அதாவது நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்கப்படலை. இந்த சூழலில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் இன்னும் கூடுதல். அதனால தான் சொல்கிறோம், அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சொல்கிறோம். 2 உறுப்பினர்களை கொண்ட கட்சி, 1 உறுப்பினர்களை கொண்ட கட்சி பெரும்பாலான விவாதங்களில் பங்கேற்கவே முடிவதில்லை. ரொம்ப போராடித்தான் மணிக்கணக்கில் காத்திருந்து 2 நிமிடம் 3 நிமிடம் வாங்கி நாங்கள் பேசுகிறோம். அப்படி இருக்கிற போது எண்ணிக்கை இன்னும் பெருகினால் யாரும் அங்கே எந்த கருத்தையும் பேச முடியாது. 5 வருஷத்தில் 1 முறை 2 முறை பேசுறது கூட பெரிய அபூர்வமாயிரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆக பிரதிநிதித்துவம் என்பது இல்லாமலே போய்விடும். ஆகவே தான் அந்த எண்ணிக்கையே கூட்டக்கூடாது என்கிற நிலைப்பாட்டைத்தான் எடுக்க வேண்டும். அது திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த நிலைப்பாட்டை வலியுறுத்துவதன் மூலம்தான் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து.